கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஜான் ஜெரோம் அவர்களுக்கு இப்போ மனோ சார் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே கவலைக்குரிய அவர் மேலே ரொம்ப அன்புக்குரிய வகையில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு டைரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே எழுதி கடைசியாக அவரோட ஆட்டோகிராஃப் போட்டு நம்மளோட ஜான் ஜெரோம் கையில் கொடுத்து அமைச்சிருக்காராம். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெரோம் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருந்தார். எப்போ ஜெயிப்பார், எப்படி ஜெயிக்க போகிறாரு, என்ன பாட்டு பாட போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜெயிச்சிட்டாரு. அது கிரும் சமயத்தில் ஃபினாலே ஸ்டேஜில் நம்மளோட மனோ சார் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு டைரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஸோ இந்த டைரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, இப்போ ஓப்பன் பண்ணாத, நீ பர்சனலாக இருக்கும்போது ப்ரைவேட்டாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சுட்டு அமைச்சிட்டாராம். ஸோ வீட்டுக்கு வந்து ஜான் ஜெரோம் வேலையாக அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதில் என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ என்னோட தம்பி மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கனெக்ட் எனக்கு யாருக்கிட்டுமே வந்ததே கிடையாது. எனக்கு உங்க கூட வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகளெல்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ஸ்பாட்டு சொல்லிக் கொடு. ஏன்னா நீ ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனாக இருக்க. நீ நிறைய டேலண்ட் இருக்குது உனக்கு. நிறைய பேர் நல்லா பாடுவாங்க. அதை சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு சொல்லிக் கொடுக்குற டேலண்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடு. நிறைய எல்லாருக்கும் உதவிகள் பண்ணு. யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி தேவை, அதுவும் மியூசிக் ஃபீல்டில் ஒரு உதவி தேவை, உனக்கே ஒரு மியூசிக் ஃபீல்டில் ஒரு உதவி தேவை, இதை நாங்கள் யாராவது பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சின்னா, உனக்காக என்னோடய வீட்டு கதவுகள் எப்போயுமே திறந்தே இருக்கும். நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் எப்போ வேணாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். என்னை ஒரு அண்ணனாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளோட மனோ சார் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்டாக அதை பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் எழுதி அமைச்சிருக்காரு. அதை பார்த்து ஜான் ஜெரோம் ரொம்பவே கண்ணீர் மல்க அழுதுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசியாக நம்ம மனோ சாரோட ஆட்டோகிராஃபோட அந்த கடிதத்தை அவர் முடிச்சிருக்காரு. இப்போ அந்த டைரியை பத்திரமா ஜான் ஜெரோம் எடுத்து வச்சுக்க போகிறாரு. இனிமேல் அதை நான் எங்கேயுமே தொலைக்க மாட்டேன், அவரோட வழியில் நான் நடக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் ஜெரோம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலர் சீரியலில் இருந்து நடிச்சிட்டு இருந்த பிரீத்தி சர்மா அவர்கள் இப்போ விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் புது சீரியலில் இப்போ அவங்க கமிட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சீரியலில் நம்ம விஜய் டிவிலேருந்து வர அஸ்வதி நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலர் சீரியல் பொறுத்த வரைக்குமே அவங்க பிரீத்தி சர்மா பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க ரொம்பவே கவர்ந்து இழுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தை திடீர்னு அந்த சீரியல் விட்டு நான் போகிறேன், இப்போ அஸ்வதி எனக்கு பதில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இவங்க போகிறது நிறைய பேர் கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 450 எபிசோட் கிட்டே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அதை முடிச்சு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கு பதில் அஸ்வதி நடிக்க போகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.